சீரிஸ் எடுத்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்துல அத வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட் பண்ண போறோம். நம்ம சுதந்தரிக்க போறோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறோம். ஷில்பா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமாம்மா? நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, அந்த 12 ஒற்றர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அத தாண்டி பார்த்துட்டோம். ஸோ நான் அதுலேருந்து நான் ஓவர்வியூ மாரி சொல்றேன். ஃபாஸ்ட்டா போயிடலாம். அப்பதான் நமக்கு பின்னாடி நெறைய டைம் கிடைக்கும். ஸோ இந்த 12 ஒற்றர்கள ஆண்டவர் வேவு பார்க்க அனுப்பியிருக்காரு. சாரி, மோசே வந்து வேவு பார்க்க அனுப்புறாரு. 40 நாள் வேவு பார்த்துட்டு வராங்க. வரப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 பேர் வந்து அந்த சைட்ல நிப்பாங்க. 2 பேர் இங்க இருப்பாங்க. மோசேயும் காலேபும். இத வச்சு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நெறைய நேரம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். இதெல்லாம் உன்னால முடியாது. இதெல்லாம் நீ பண்ண முடியுமா? ஆண்டவரோட வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்கும். சுதந்தரித்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும். அதுதான் கரெக்ட்டுன்னு நல்லா தெரியும்ல. மனசு தொட்டு சொல்லலாம். நமக்கு தெரியும் தானே. ஆண்டவர் நம்மள பிளெஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் தானே. ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் சில நேரத்துல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வருது. இல்ல உனக்கு இது கிடைக்காது. உனக்கு இது நடக்காது அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஏதோ 2 பேர் தான் வந்து, "இல்ல இதெல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வார்த்தைய ஷேர் பண்றாங்க. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறத புடிச்சுக்கணும். இழுத்து புடிச்சுக்கணும். அவங்க சொன்னத புடிச்சிட்டு, "ஆமா, நான் அத சுதந்தரித்துக் கொள்ளுவேன்" அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சா தான் உள்ள போ முடியும்ல. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவோ கிளாஸ் எடுத்துட்டாரு ஆண்டவர். எத்தனையோ வருஷம் திருப்பி, திருப்பி, திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசனையே திருப்பி, திருப்பி எடுத்துட்டாரு. ஆ, ஆனாலும் அந்த ஜனங்கள் வந்து யார் நெகட்டிவா சொல்றாங்களோ அவங்களோடத பிடிச்சிட்டு, அவங்க நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இங்க 2 பேர் தான் நிக்கிற மாரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. 2 பேரும் நிக்கிறாங்க. ஆண்டவரோட வாக்குத்தத்தமும் அந்த இடத்துல இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஆனத அவங்க பிடிச்சுக்கிட்டு, அவிசுவாசத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிளான் பண்றாங்க. அடுத்த இது போமா? திருப்பி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. எவ்ளோ ஒரு முட்டாள்தனமான முடிவு இல்ல? ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்கை நோக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல, அந்த வசனத்தை நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆஹ் பாலும் தேனும் அந்த கோரேஸ் இருக்கால, அவனோட இதில் வந்து சொல்லுவான், பாலும் தேனும் ஓடுகிற எகிப்து தேசத்துக்கு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், மனசாட்சியே இல்லாம. ஆண்டவர் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லி கானானுக்கு கூட்டிட்டு வந்தா, அவங்க வந்து எகிப்துல என்னென்ன பண்ணாங்கங்க. நம்ம இப்போ ரீட் பண்றதுல பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளையெல்லாம் கொன்னாங்க. அவ்வளோ வேலை வாங்குனாங்க மக்களுக்கு. அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டா, "நீ வந்து உனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுனால தானே இத யோசிக்கிற. அதெல்லாம் ஃப்ரீ பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வேலை அள்ளி குடுத்தாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. வானத்துல இருந்து மன்னா பொழியுது. அவங்க மேல பார்த்தீங்கன்னா, அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுறார். எத பத்தியாவது யோசிச்சாங்களாங்க? இங்க லேடீஸ் தான் இருக்கோம்ல நெறைய பேர். நமக்கு பெரும்பாலும் என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமைக்கிறது? ஐய்யய்யோ! இது வாங்கி வைக்கலையே, காலையில சமைக்கணுமே, காலையில வேலைய முடிச்சுட்டு வருவோம், சாயங்காலம் ஐயோ! நைட்டு சமைக்கணுமே, என்ன சமைக்கிறது? சமைக்கிறது கூட பிரச்சனை இல்ல. அது என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கஷ்டத்த கூட அவங்களுக்கு குடுக்கல. நைட்டு நிம்மதியா தூங்கலாம். ஆண்டவர நம்பி, காலையில எந்திரிச்சா மன்னா ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஹேப்பியா இருக்கலாம் அவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருப்பி போறதுக்கு முடிவு எடுத்தாங்க. பாலும் தேனும் ஓடுகிற எகிப்து தேசம்னு எகிப்து தேசத்த பத்தி சொன்னாங்க. ஒருவேள நம்மள்ல யாராவது, நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைய நம்ம யோசிச்சு பார்ப்போம். எவ்ளோ பிளெஸ்ஸிங் குடுத்துருக்காருல்ல. ஏதாவது ஒண்ணு நம்ம இல்ல எனக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாரி இருக்கோமா? இல்ல. எல்லா பிளெஸ்ஸிங்குமே ஆண்டவர் நமக்கு குடுத்துருக்காரு. ஆனா, நமக்கு சில நேரம் எப்படி தோணுதுன்னா, ஆண்டவர அறியறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனோ? முன்னாடி நல்லா இருந்தேன். இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு இப்போ நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்த நம்ம நினைக்காம இருக்கிறப்போ, ஆண்டவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. பாவம் ஆண்டவர். இவ்ளோ தூரம் பண்ணி கூட்டிட்டு வந்து, இந்த ஜனங்கள எப்படியாவது தேத்தி, தேத்தி, தேத்தி கொண்டுட்டு போய் வச்சிரணும்னு நினைக்கிறவர இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. சில நேரம் நம்மளும் அப்படிதான் இருக்கோம். இதெல்லாம் நமக்கு நிழலாட்டமா தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த 40 நாட்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்க போனாங்கல்ல, இந்த 12 ஒற்றர்கள். அதுக்கேத்த மாதிரி 40 வருஷம் நீ வனாந்திரத்துல அலைன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டார். ஆண்டவரோட வழி கரெக்ட்டா தான் இருக்குங்க. ஓகே, இதுல இத முடிச்சிருக்கணும் இவ. இதுல இத முடிச்சிருக்கணும். இதுல இந்த லெசன கத்துருக்கணும். ஓகே, இவ்ளோ 5 வருஷம் ஜெனிதா வந்து அவங்க மாமியார் கூட இருந்திருக்கா. அப்படி இருக்கிறப்ப, அவ பொறுமையா கத்துருக்கணும்.
அவ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்பதான் 6வது வருஷம் அவளுக்கு தேவையான ஆசீர்வாதத்த நான் குடுப்பேன். கல்யாணம் ஆகி இவ்ளோ 2 வருஷம் அவ கணவர் கூட எப்படி இருக்கணும்ன்றத கத்துருக்கணும். அப்பதான் வந்து அவளுக்கு நான் குழந்தைய குடுப்பேன். இப்படி இந்த மாதிரி சில ஒவ்வொரு மைல்ஸ்டோன் இல்ல, இது முடிச்சா இது கிடைக்கும். யாராவது 1வது முடிச்சுட்டு 10th எக்ஸாம் எழுத முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அந்த மாரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில மைல்ஸ்டோன் வச்சிருக்காரு. இத முடிச்சா வந்து ஷில்பா வந்து இத கத்துட்டு இருக்கணும். காலேஜ் முடிக்கிறப்போ இவ்வளோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில இது முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் அவள் கற்றுட்டு இருக்கணும். ஜெஃப்ரி இவ்வளோ இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில திட்டங்களை வச்சிருக்காருல்ல. அதை முடிக்காம போனது நிமித்தமா அலைஞ்சிட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்க்கலாம். நான் என்னோட தப்புனால இது டிலே ஆச்சுன்னா என்னை மாத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை இந்த இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் அலையணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நடுவில் மனம் திரும்பி இல்லப்பா நான் மாறிடுறேன், நான் இதுக்கப்புறம் அப்படி பின்னாடி திரும்பி போகணும், நான் யோசிக்க மாட்டேன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிருப்பாருங்க. அப்படிப்பட்ட தேவன்ல அவர். ஸோ 40 வருஷம் அலையிறாங்க, அலைவீங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அடுத்த ஸ்லைடு போமா, அடுத்த இமேஜ். அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 வருஷம் நீ அலையணும்னு அப்போ கூட மனம் திரும்பல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போக மாட்டேன், எகிப்துக்கு போயிடுவேன்னு நினச்சாங்க. இப்போ வந்து கானானுக்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த இமேஜ் போமா. ஓ! ஆ புரிஞ்சுக்கவே இல்ல. லாஸ்ட் வரைக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்றதே புரிஞ்சுக்கல. இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தலைவர தேர்ந்தெடுத்து மோசேயே விட்டுறலாம். ஆண்டவரே விட்டாங்க, மோசே ஏமாத்துறோம்ல. வேண்டாம். நம்ம ஒரு தலைவர தேர்ந்தெடுத்துட்டு எகிப்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது போமா. ஆண்டவர் வந்து 40 வருஷம் நீங்க வனாந்திரத்துல தான் அலைவீங்க. வேற வழியே இல்ல. இந்த எக்ஸாம் 10th பாஸ் பண்ணாதான் அடுத்து நீ போ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ட்டாரு. திருப்பி 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 40 வருஷமா அதே புலம்பல், அதே இது. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த பழைய எகிப்துல இருந்து வந்தாங்கல்ல, அந்த ஜனங்கள் வந்து சரீர பிரகாரமா மாத்திரம் தான் எகிப்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க. நம்மளும் சில நேரம் அப்படி இருக்கோம்ல. சரீர பிரகாரமா மாத்திரம் ஒரு இடத்துல இருப்போம். கல்யாணம் ஆகி வந்திருப்போம். நம்ம உடம்பு மட்டும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும், மனசெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கும். இந்த இடம் நமக்கு செட்டே ஆயிருக்காது. எங்கே போனால் வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா, சே பழைய வேலை நல்லா இருந்துச்சு, எங்கள் ஊர் தான்ப்பா சூப்பர், சென்னையில் வந்து என்னால் இருக்க முடியல, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இருந்துட்டு மென்டலாக வேற இடத்த திங்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத விஷயம். ஆண்டவர் நம்மளை எங்கே வைக்கணுமோ அங்கே தாங்க வைப்பார். அதுக்கு நான் வந்து 100% நான் ஷியூரிட்டி கொடுப்பேன். உங்க கூட யார் இருக்கணுமோ அவங்கள தான் வச்சிருப்பாரு. இந்த ஹஸ்பண்ட் தான், இந்த மாமியார் தான், இந்த மாமனார் தான், இந்த ஃப்ரெண்டு தான், இந்த கலீக் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மூலமா ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும், நமக்கு அவங்க மூலமா ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும். திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்க மாட்டார். இது எனக்கு வேண்டாம், இது இது எல்லாம் என்னை அனுமதிக்கிறாரு, என்னால சமாளிக்க முடியல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. ஏதோ ஒரு ஒரு ஒன்று இருக்குதுங்க, இல்லைன்னா வைக்க மாட்டார். ஏதோ ஒரு லெசன் நம்ம கத்துக்கணும், ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு அவங்க மூலமா வர வேண்டியிருந்தா மட்டும்தான் பண்ணுவாரு. ஸோ இந்த மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. அடுத்து இது போமா. 40 வருஷம் வந்து பாலைவனத்தில் மறுபடியும் ரிட்டன் போய் சுற்றி விட்டு அலைய விட்டு திரிய விட்டு ஏன் இவ்வளோ கஷ்டம் இல்லை, அழகாக போயிருக்கலாம்ல. அடுத்தது போங்க. அடுத்தது போமா, அடுத்த ஸ்லைடு. ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் வந்து 40 வருஷம் அலையணும்னு சொன்னோடனே அப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் அவங்க கூட இல்லை போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த போகணுன்ற எண்ணம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா இல்லை, இப்போ மறுபடியும் போகணுன்ட்டு போய், அதாவது ஆண்டவர் சொல்கிறது கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் சொல்லணுன்ற இதில் இருக்காங்க போல். நம்ம அவங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம், அது அவங்க கிடையாது நம்ம ஆக்சுவலி. ஸோ இவங்க முன்னாடி போக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆண்டவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கானானியராலையும் அமலேக்கியராலையும் துரத்தி விடப்பட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க. நான் ரெஃபரன்ஸ் அதில் நோட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் படிக்கல. அந்த போர்ஷனை எடுத்து படித்து பாருங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இப்போ அந்த 40 வருஷம் அலையிறப்போ கோரா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வராங்க. அடுத்த ஸ்லைடு போமா. கோரா வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு சின்ன லெசன் கற்றுக்க போகிறோம். கோரா வந்து தலைவராகணும்னு ஆசை. மோசே மட்டும் தான் தலைவராக இருக்கணுமா, என்னால் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கோராவுக்கு ஒரு ஆசை. ஸோ மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாரு. அவங்க கூட ஒரு சில ஜனங்களும் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் சபையை தான் ஆசீர்வதிக்கிறார், ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோசையை தள்ளிவிட பார்க்குறாங்க.
ஸோ லாஸ்ட்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு அந்த இடமே வந்து பிளந்து கோராகும் அவனுக்கு சொந்தமான எல்லாத்தையும் விழுங்கி போட்டது அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சங்காரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆரோன் போய் அதுக்கு நடுவுல நின்னு அத நிறுத்துறாரு. ஸோ நம்ம இத பார்த்தோம் அப்படின்னா, அ மோசேய தவிர வேற யாரும் லீடர் ஆக முடியாதா என்ன? அப்படி இல்ல. யோசுவா லீடர் ஆனாரு மோசேக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா, யோசுவா முதல்லயே வந்து நான் லீடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்ணல. முதல்ல தாழ்த்துனாரு. ஏசப்பா அதானே பண்ணாங்க. சீடரோட கால கழுவுனாங்கல்ல. ஸோ ஒரு இடத்துல நம்ம மேல வரணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்மள எவ்ளோ கீழ தாழ்த்துறோமோ, அவ்ளோ மேல வரும். அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ பைபிள்ல இருக்கிற முக்காவாசி கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயே பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, "அந்த ஜனங்கள விட்டுருங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவர இறக்கி பேசுறார். "ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜனங்களெல்லாம் அழிச்சிருங்க. இவங்களெல்லாம் என்னால மேய்க்க முடியாது. என்னையும் ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்கிருங்க" அப்படின்னு சொல்லி உயர்த்தாம, "இல்ல இந்த ஜனங்களுக்காக நான் வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லி தாழ்த்தி எவ்வளோ அன்பான ஒரு லீடரா இருக்கார்ல. அ அது மாதிரி இருக்கும்போது தான் அவங்க ஒரு லீடர் ஆக முடியும். நான் இப்போ வந்து ரீசென்ட்டா வேலை மாறுனேன். நான் சாட்சியா சொல்லியிருந்தேன். இந்த வேலை எப்படி இருக்குது அப்படின்னா, அ பழைய வேலையில வந்து இப்போ நம்ம ஒரு டீமா கிளையண்ட் கிட்ட பேசுறோம் அப்படின்னா, எனக்கு மேல ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. அது வந்து இப்போ டீம் வந்து துபாய்ல இருக்காங்கன்னு வைங்க என் கிளையண்ட். துபாய் ஆஃபீஸ்ல எங்க ஆஃபீஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாங்க. சாட்டர்டே, சண்டே ஆனா அவங்க கூட சேர்ந்து வெளிய போறது அப்படியெல்லாம் போய் ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணிட்டு, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு லீடரா இருப்பாங்க. ஆ, அப்படின்றப்போ நம்ம ஒரு சேஃபர் ஜோன்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த ஆஃபீஸ்ல எப்படி அப்படின்னா, ஒரு 21 பேர் குடுத்துட்டாங்க கீழ. நான் வந்து கிளையண்ட் கிட்ட பேசணும். அந்த சைடு யாரும் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த கிளையண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ கொத்தடிமைகள் மாதிரி. டெய்லி காலைல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது, "யாருடா மாட்டுவா?" அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். "இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு இவன் மாட்டுனானா, நாளைக்கு இவன போட்டு தள்ளிடலாம்." அப்படின்ற மாரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். இதுல நான் புகுந்து அவங்கள வந்து காப்பாத்தி விடணும். இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "ஏசப்பா, இது நீங்க குடுத்த வேலை தானா? தெரியாம போய் நான் ஜாயின் பண்ணிட்டேனா? நான் இத எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாரி ஒரு வேலை குடுங்க." அப்படின்னு நான் ஜெபிக்க போனேன். ஆனா நான் பண்ணல. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இது ஆண்டவர் குடுத்த வேலை தான். ஸோ இத அவர் சமாளிக்க எனக்கு உதவி செய்வார்ன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். "ஏசப்பா, எல்லாரும் இதுல தலைவரா இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, திட்டுனா வேலையாகும். மட்டம் தட்டி மேல வந்துரலாம். இப்ப என் மேல பேச்சு வருதுன்னா, நான் கிடையாது. இவன் தான்னு கைய காட்டி விட்டு வந்துரலாம்." அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாதுல்ல. நீங்க பைபிள்ல என்ன சொல்லியிருக்கீங்க? தலைவன் வந்து தாழ்மையா இருக்கணும்னு தானே நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரின்னு சொல்லியிருக்கு. எங்களோட கஷ்டத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாரி டீமோட கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். ஒரு கைண்டா இருக்கிற ஒரு லீடராவும் இருக்க முடியும். அப்படின்னு என்னைய வச்சு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க ஏசப்பா. அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒவ்வொரு நாளும் அந்த மீட்டிங் நடக்கும் முன்னாடி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பா, என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது ஒரு சிங்கத்தோட குகையில போற மாரி இருக்குது. ஆனா, நான் கைண்டா இருக்கணும்னு நான் ட்ரை பண்றேன் ஏசப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கைண்டா இருக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுல என்ன பேசணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு, 2, 3 வாட்டி நான் பேசி ட்ரை பண்ணுவேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த லெசன் கத்துக்கிறோம். நம்ம நம்ம அடுத்த லெவலுக்கு போணும்னா, இத நம்ம தாங்கி தான் ஆகணும். மாறா தாண்டி வரணும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் நம்ம காதுல சொல்றத கேட்கணும் அப்படின்னா, அந்த மாறாவ தாண்டி தானே வரணும். இல்ல ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில போகுது அப்படின்னா, தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்க ஒரு லெசன கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் வந்து உங்கள ஒரு படி முன்னாடி கொண்டுட்டு போறாருன்னு அர்த்தம். நம்ம இப்படியே இருக்க போறது இல்ல. நம்மளோட வாக்குத்தத்தத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்க போறோம். யாராவது இதற்கு அப்புறம் என்ன ஆகப்போகுது? இப்படியே வாழ்க்கைய ஓட்டிர்லாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இல்ல. ஆண்டவரோட சித்தம் இது கிடையாது. நம்மள உயர்த்தி வைப்பாரு. அப்படி உயர்த்தி வைக்கிறப்போ எல்லாம் கேட்பாங்க. கேள்விப்பட்டு, ச்சே! இ இந் இவங்களா இப்படி இருக்காங்க. ஸோ ஆண்டவர் கூட இருந்திருக்காருல்ல, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ ஆண்டவர பத்தி தெரிஞ்சு கொள்வாங்க. சரி, இப்ப இந்த கோரா பத்தி பார்த்தோம். ஸோ அவன் வந்து லீடரா இருக்கணுன்றதுல, மோசேய தள்ளி விட்டுட்டு மேல ஏறணும்னு நெனைக்கிறான். ஸோ அதனால அவன் கீழ விழுந்தான். நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. இத பத்தி ஒவ்வொரு மெசேஜா நம்ம ஃபியூச்சர்ல எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே வந்து மாட்டிக்கிறாரு இந்த வாட்டி. மோசே வந்து ஆண்டவர் வந்து அந்த கற்பாரவை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. மோசேக்கு பிரஷர். ஜனங்கள் வந்து முறுமுறுத்து முறுமுறுத்து மனுஷன் பாவம்ல அந்த டென்ஷன்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா,
கற்பாறையை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் போமா, நெக்ஸ்ட் இமேஜ் போ. ஸோ அந்த பாறையை அடிக்கும்போது அதுலேருந்து தண்ணி புறப்பட்டு வந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் வந்து மோசையை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கார்ல. நீ பாறை அடிச்சிட்டு அதனால தண்ணி வராது போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்து அந்த தண்ணியை புறப்பட பண்ணி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக மோசையா வெட்கப்படுத்தலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்டியேப்பா, நீ அங்கே போக முடியாது. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல, நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இவ்வளோ தூரம் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்ட, நான் உனக்கு வந்து அதை காட்டுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதை காட்டுறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம்னு பார்த்தீங்களா? மோசே கிட்ட ஆண்டவர் எப்படி ட்ரீட் பண்றாரு, அந்த ஜனங்கள் கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நீங்க பார்த்தீங்கனாலே நமக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை நம்ம ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்கலனா இதுதான் அதுக்கான டைம். அவர் வந்து இப்போ குருடங்க மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டை, யானையோட ஒவ்வொரு பார்ட்டை தடவி பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்லுவேன், இந்த வாழை தொட்டு பார்த்துட்டு யானை வந்து கயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நினைக்கலாம் காலை தொட்டு பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் இது இப்படிதான் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே ஓட்டி கொண்டு போயிருக்கோம். ஆனா இன்னும் ஃபுல்லா நம்ம அவரை பார்த்தோம்னா அவர் எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ வந்து ஒரு நம்ம மேல கரிசனையா இருக்கிற தேவன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வெங்கல சர்ப்பம் வருது. அதாவது வியாதி வரப்போ ஆண்டவர் வந்து அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்கள் முறுமுறுத்தப்போ அனுப்புறாரு. அப்புறம் வந்து அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறவங்க எல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இன்னொரு தடவை உறுதிப்படுத்துறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த லெசனை அமைதியாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு இல்ல. அந்த ஏலிம் தண்ணிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கல. ஸோ இப்போ வந்து ஹார்டா ஒரு வேர்ட் சொல்லி காமிக்கிறாரு. பிராக்டிகலா நீ பார்த்தா தான்டா பொழைப்ப. நான் தான் உன் பரிகாரி. நீ எங்க வனாந்திரத்துல சுத்து, நீ எங்க போனாலும் நீ என்னைய தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு அந்த லெசனையே வந்து திருப்பி ப்ராக்டிக்கல் லெசன் மாதிரி ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயாம் ஓட ஸ்டோரி வரும். ஸோ ஆண்டவரோட மக்களை சபிக்கிறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணவே மாட்டார். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே விட்டு கொடுக்கவே மாட்டார். வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார். ஸோ அந்த ஒரு சம்பவம் பார்க்குறோம். இப்போ தான் வந்து நம்ம மெசேஜுக்குள்ளே வரோம். இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து ஆஹ், பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருக்காருல யோசுவா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசுவா லீட் பண்ணிட்டு போறாரு. மோசே இறந்துட்டாரு, யோசுவா லீடர் ஆயிட்டாரு. யோசுவா இப்போ ஒற்றர்களை அனுப்பணும். அந்த ஒற்றர்கள் யாரு, எத்தனை பேர் அனுப்புனாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். முன்னாடி 10 பேர் 10 பேர் தப்பா சொன்னாங்க, 2 பேர் கரெக்டா சொன்னாங்க. இப்போ வந்து யோசுவா அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவ்வளவு பேர் இந்த குழப்பி விட்டுருவாங்க, 2 பேர் அனுப்பலாம் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அங்க வந்து ராகாபோட ஸ்டோரி நடக்குது. நம்ம ஏற்கனவே ராகாப் ஸ்டோரியை முன்னாடியே பார்த்துட்டோம். ராகாப் எப்படி ஆண்டவரை பிடிச்சிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க வாக்குத்தத்தத்துலன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ முடிச்சுட்டு ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம போய் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து எங்கே பார்த்தீங்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் போன ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ செகண்ட் ரிப்போர்ட். இந்த சேஞ்சு தாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம மாறினா ஆசீர்வாதம் அதுவே வந்துடும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பயப்படல. நான் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லலை, நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உடனே இப்போ வந்து வராங்க. ரெட் சீக்கும் யோர்தானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். சிவந்த சமுத்திரத்துல ஜனங்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமுத்திரம் வந்திருக்கிறப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அப்பதான் அவங்க எகிப்துல இருந்து வந்திருக்காங்களா, முறுமுறுக்கிறாங்க. இந்த வனாந்திரத்துல சாவறதுக்கா, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா யோர்தானை கடக்க முன்னாடி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்க நடுவுல அற்புதம் பண்ணுவேன்னு சொல்லி அங்க முறுமுறுக்கிறாங்க, இங்க பரிசுத்தமாகறாங்க. சூப்பர்ல. எவ்வளோ சேஞ்ச், எவ்வளோ மாறி இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சதுல இருந்து டாக்டர் எக்ஸாம் ஆற மாதிரி ஒவ்வொரு லெசன் ஆண்டவர் சொல்லி கொடுத்து லாஸ்டா கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் முன்னாடி வந்து மக்கள் பரிசுத்தமாகுன்னு சொன்னா அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது செங்கடலுக்கு முன்னாடி. இப்போ எல்லா கட்டளைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ பரிசுத்தமாகறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காடு செங்கடலை வந்து ஆண்டார் பிளந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க காலை எடுத்து வச்சாங்க. ஏன்னா அது பழக்கம்னே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்க காலை யோர்தான்ல நீங்க எடுத்து வைங்க, அது 2ஆ பிளக்கணுன்னே நம்பிக்கையோட அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு ஆசாரியர் கால் பட்ட உடனே பிரிஞ்சிருச்சு. பயந்துக்கிட்டு அவங்க
கொய்யோ முறையோன்னு கூப்பாடு போடல. நம்ம பிரச்சனை வரும்போது இப்ப எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதிலிருந்து வெளிய வருவோமா, ஆசீர்வாதத்த சுதந்திரித்துக் கொள்வோமா அப்படிங்கிறது இருக்குது. பிரச்சனைய பார்த்துட்டு கடைசி வரைக்கும் ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு சொல்லிட்டோ இருந்தோம்னா, நம்ம எப்பதான் சுதந்திரிக்கிறது? அப்படியே வனாந்தரத்திலே நம்ம வாழ்க்கை போயிரும்ல. ஸோ பிரச்சனைய பார்த்துட்டு ஆண்டவர புடிச்சுக்கிட்டு, இல்ல நான் ஆண்டவர பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போம்போது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கடல்ல இருந்த ஜனங்கள், அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எனிமி மேல, பிரச்சனை மேல தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜனங்களோட ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டி மேலயும், ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் மேலயும் இருந்துச்சு. ஸோ என்ன தரப்போறாரு? எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது? அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆ அவங்க வந்து பயம் இருந்துச்சு. இவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. இன்னும் நெறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம வந்து ஆண்டவருக்கு சித்தமானா, இத நம்ம அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பெரிய மெசேஜா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, ஆண்டவரோட இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு விஷயமா பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, நம்பிக்கையோட நம்மளோட லெசன ஆண்டவர் நமக்கு சொல்ல வரத புரிஞ்சுகிட்டு, ஓ! இதுக்கு தான் இவ்ளோ தூரம் நம்மள அலைய விட்டாரா? இந்த அவிசுவாசம் போகணும்னு தானா? அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு, ஒரு ஸ்டெப் நம்மளா எடுத்து வைக்கிறப்போ, ஆண்டவர் கண்டிப்பா சுதந்திரத்த நமக்கு கிடைக்க செய்வாரு. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் வந்து அந்த அந்த சாப்டர நீங்க ரீட் பண்ணி பாருங்க. யோசுவா 2, 3வது அதிகாரம் ரீட் பண்ணி பாருங்க. அது போக அ யாத்திராகமத்திலயும் இது குறித்து எல்லா விஷயமும் இருக்கு. இந்த வாரத்துல நீங்க ரீட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.